Hi, good morning. Jai Shri Ram. Har Har Mahadev. ஜெய் ஸ்ரீராம். வாகங்காட்டூரில் ரஞ்சிதா மேடம் ஆர்கனைஸ் பண்ணுறதுல அவங்க வந்து ரொம்ப க்ளவராக பண்ணுறாங்க. அக்காமடேஷன் இஸ் வெரி குட், ஃபுட் இஸ் ஆல்சோ வெரி குட். சீனியர் பீப்புள் கண்டிப்பாக இந்த யாத்திரைக்கு இவங்களோட வந்தாக்கா ஒரு ஃபேமிலி இதில் எப்படி கூட்டின்னு போகிறாங்களோ அப்படி கூட்டின்னு போய் பத்திரமா கொண்டு வந்துடுறாங்க. கடவுளை பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க எல்லாருமே ரஞ்சிதாவை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க வந்து சொந்த மக மாதிரி உங்களை எல்லாமே ட்ரீட் பண்ணுவாங்க. வயசானவங்களுக்கு ஃபுட்டு வந்து எந்த ப்ராப்ளம் வீட்டில் இருந்தால் கூட வரும், இன்னும் எதுவுமே வரல. எவ்ரி நைட்டு வந்து ஸ்டே பண்ணுறோம் ஒரு ஹோட்டலில், 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டலில். அக்காமடேஷன் இஸ் வெரி குட். அவர் நைட்டு வந்து ட்ரைவ் பண்ணுறது கிடையாது. எல்லா முக்கியமான ஸ்தலங்களெல்லாம் வீல் சேர்லேயும் முடியாதவங்க அப்படி அழைச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இவங்களை ஃபாலோ பண்ணி கடவுள் தரிசனம் பண்ணாக்கா நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதுமா? தேங்க்யூ. ஸோ பாபா பைத்தியநாத் தரிசனம் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடியாக இருக்கோம். 12 ஜோதிர்லிங்கத்தில் சாக்ஷி அம்மா She is very good. She is helping us so much. No language problem. She is helping always. Okay, thank you. சாக்ஷி வந்து அயோத்தியாவிலேருந்து நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. யூஸ்வலாக அவள் வந்து அயோத்தியாவில் கைட் பண்ணுறா. பட் நான் தான் அவளை வந்து நீ என் கூட வா, ஃபுல்லாக வந்து நீ கற்றுக்கோ, நெக்ஸ்ட் டைம் வந்து நீயும் என் கூடயே ட்ராவல் பண்ணி கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு தான் அவளுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். பட் ட்ரெயின் பண்ணுறத விட அவளும் அந்த வில்லிங்னஸோட வர்றது தான் வந்து பெரிய விஷயம். அவளுக்கும் லைக் மைண்டட் பீப்புளோட நம்ம ட்ராவல் பண்ணும்போது அது நல்லா இருக்குங்கிற மாதிரி அவள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். சாக்ஷி. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம் சார். ஜெய் ஸ்ரீராமா. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கடைசி நாளில் இருக்கோம், நம்ம யாத்திரையோட கடைசி நாள். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? எப்படி இந்த 1 வீக் போயிடுச்சுன்னு தெரியல. 1 வீக் எப்படி போயிடுச்சுன்னு தெரியல. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பாபா பைத்தியநாத் தரிசனத்துக்காக போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக இந்த கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான் உள்ளுக்குள்ளே, ஆனால் வெளியில் திருப்பதி மாதிரி சுற்றி தான் வர மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து க்ரௌட் இந்த கோயிலில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. போன தடவை வந்தப்போ ஒரு ஹியூஜ் க்ரௌடு, அதை விட இப்போ பயங்கர க்ரௌடு. அதனால் இங்கே தனியாக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு வாங்க. 4 என்ட்ரி இருக்குது, எந்த என்ட்ரியில் போய் இப்படி வரணும் அப்படின்னு தெரியாது. யூஸ்வலாக வந்து 8 மணிக்கு மேலே வந்து ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து இங்கே இருக்கக்கூடிய பண்டாஸ் யாரையாவது நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், இல்லைனா கவுண்டரில் போய் வாங்கிக்கலாம். ஒரு தடவை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து க்யூவில் நின்றுட்டுருக்கோம் பாபா பைத்தியநாத் தரிசனம் பண்ணுறதுக்கு. உள்ளேயே வந்து ஒரு அம்பாலும் இருக்காங்க. அம்பாள் வந்து சக்தி பீடம் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றின ஸ்டடீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணணும். பண்ணிவிட்டு அது எந்த சக்தி பீடம் என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்த யாத்திரைக்கு வரப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். ஜெய் போலேநாத். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோபுரத்துக்கு கீழே இருக்கக்கூடியது தான் பாபா பைத்தியநாத். இங்கே வந்து அம்பாளுடைய சன்னிதானம். இங்கே இருக்கக்கூடிய அம்பாளையும் வந்து சக்தி பீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பம்பம் போலேநாத். ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம்.
பொதுவாக எல்லா ஜோதிர்லிங்கத்திலுமே நம்ம ஓரளவுக்கு சவுத் இந்தியன்ஸை பார்க்க முடியும். இங்கே ஜார்க்கண்டில் நிறையா அந்த அளவுக்கு சவுத் இந்தியன் பார்க்க முடியறதில்ல. உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கும் பாபா வைத்தியநாத்தோடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். என் நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. நிறையா ரிச்சுவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. இங்கே பாருங்கள், ஏதோ வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வந்து இந்த கயிறை கட்டுறாங்க. இங்கே வைத்தியநாத்தில் இருக்கக்கூடிய கோபுரத்திலிருந்து இங்கே பார்வதி தேவிக்கு இருக்கக்கூடிய கோபுரம் வரைக்கும் இந்த கயிறு கட்டுறாங்க. எல்லாமே நம்பிக்கை தானே. ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ், பம் பம் போலேநாத். பாபா வைத்தியநாத்தோட தரிசனம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஹெவி க்ரௌடு. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு பாருங்கள். ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் இங்கே வந்துடாதீங்க. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற ஆட்கள், அதாவது பண்டாவாக இருக்கக்கூடியவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படி சத்தமாக கத்தி நமக்கிட்ட சொல்லும்போது நம்ம அவங்க சொல்கிறது தான் கேட்குற மாதிரியான ஒரு சூழலில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அதனால் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இங்கே யாரும் வந்துட வேண்டாம். பாபா பைத்தியநாத் தரிசனம் பண்ணியாச்சு. இங்கே மேலே இங்கே கட்டப்பட்டிருக்கிற இந்த கயிறு என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறும் போது இங்கே இருக்கக்கூடியது வந்து பாபா பைத்தியநாத், இங்கே இருக்கக்கூடியது வந்து மா பார்வதி. இங்கேருந்து இங்கே வந்து இந்த கயிறை வந்து கட்டி அவங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு இங்கேருந்து இங்கே இந்த கயிறு கட்டுறது இங்கே ஒரு ஐதீகமாக இருக்குது. அங்கே கட்டிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு காட்டுறோம். வேண்டுதல் நிறைவேறினோடனே இந்த மாதிரி வந்து கட்டிட்டு போகிறாங்க. ஹெவி க்ரௌட். இங்கே கட்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி கட்டி அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்வதி தேவியும் வந்து சக்தி பீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி தேவின்னு தான் சொல்கிறாங்க. பெக்கிலியர் நேம் எதுவும் இல்லை. இங்கே தான் இருதயம் விழுந்துச்சுங்கிறாங்க. பட் நைமிஷாரண்யமும் கூட இருதயம் விழுந்த இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்மளோட இங்கே பாருங்கள் கட்டுறாங்க. அப்படி பார்த்தா இப்போ இதுவும் ஒரு சக்தி பீடம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட யாத்திரையில் மொத்தம் 6 சக்தி பீடம் கவர் ஆகுது. இது வந்து இருதயம் விழுந்த இடம்னு சொல்கிறாங்க. நைமிஷாரண்யமும் இருதயம் விழுந்த இடம் தான். எது உண்மையாக இருதயம் விழுந்த இடம் தெரியல. எது எப்படியோ பார்வதியும் சிவபெருமானும் இங்கே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள். பாபா விஸ்வநாதர், பாபா பைத்தியநாத், இவங்க 2 பேரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஜெய் போலேநாத், ஜெய் ஸ்ரீராம். நம்மளோட யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு பாபா பைத்தியநாத் தரிசனமும் முடிச்சுட்டு இங்கே தேவ்கர்லேருந்து எல்லாம் கிளம்பியாச்சு. சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாரையும் வீல் சேர் எடுத்து அனுப்பி விட்டுட்டு அவங்க எல்லோரும் போய் போர்டு ஆகிட்டாங்க. இப்போது நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ 2 கெஸ்ட் வந்து சென்னை போகிறாங்க. மித்த 2 கெஸ்ட் வந்து மதுரை. மாகங்கா டூரிசத்தில் இதே 9 நாள் பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு மே அண்ட் ஜூனில் இருக்குது. உங்களுக்கு யாராவது மாகங்கா டூரிசத்தோட கலந்துக்கிட்டு மாகங்கா டூரிசத்தோட கை கோர்த்து நம்ம கூட யாத்திரைக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாகங்கா டூரிசம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.